ஹாய் காய்ஸ், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டூடாஸ் கிச்சனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பானிபூரி எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதை முன்னாடியே நல்லா ஊற வச்சுடுங்க. பச்சை பட்டாணி எவ்வளோ நல்லா ஊறியிருக்கோ அவ்வளோக்கு நல்லா வரும். இப்போது 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு எப்போவுமே ஸ்லைஸாக கட் பண்ணி போடணும். அப்போ தான் நல்லா வேகும். நல்லா வெந்துச்சுன்னா அதை மசிக்க சொல்ல நல்லா ஈஸியாக மசியும். உங்களுக்கு மசாலா குழம்பும் நல்லா இருக்கும் பானிபூரியில் ஊற்றி சாப்பிட சொல்ல. இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. டூடுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். அதான் சரி நாங்களும் பண்ணலான்னு நினச்சோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வேகும். இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை. இப்போ கேஸ் பற்ற வச்சு குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 5-6 விசிலாச்சு விடுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு தான் அது நல்லா வரும். ஸோ அதனால் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். அது தோலெலாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஈவன் அந்த பட்டாணி கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அதை மசிச்சுக்கலாம். தண்ணியை நல்லா இருத்துட்டு மசிங்க. அப்போ தான் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி முன்னையும் பின்னையும் நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ மசிச்சாச்சு. நம்ம யூஸ் பண்ண தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியை எடுத்து இந்த மசாலா குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா குழம்புக்கு பானி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தழை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5-6 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மீடியமாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸோ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். முன்னாடியே நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் கழுவிட்டு அந்த தண்ணி கூட ஆட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட லைட்டாக நீங்கள் எலுமிச்சம்பழம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் பட்டை, கடல் பாசி, அன்னாச்சிப்பூ,
அதுக்கப்புறம் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணும்னா பெருசாகவும் நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, புதினாவும் எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி எல்லாம் சுற்றி கிளறி விடுங்க. அப்பதான் நல்லா வேகும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மல்லித்தழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க உங்களுக்கே தெரியுது கலர் நல்லா மாறுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறணும். இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல இதை மாத்திக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து கொஞ்சமாக வந்து அதே வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் வந்து ஓமம், அதுக்கப்புறம் எடுத்து வச்ச பட்டை, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கடல் பாசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு கிளறி விடுங்க. இப்போது எடுத்து வச்ச மசாலா மற்ற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் எல்லா இடத்துலையும் பரவும். அதேமாதிரி அந்த பச்சை வாசனையும் போகும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. உங்களுக்கே நல்லா தெரியுதும். இப்போ நல்லா கொதிக்க சொல்ல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி நல்லா மசிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக நல்லா கொடுக்கும். நீங்கள் எப்போ அந்த பானிபூரியில் உடைச்சி மேலே போட்டு சாப்பிட சொல்ல. இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழியது வந்து அது வந்து ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நம்ம எப்படி கடையில் சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு இதுக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க.
இல்லைன்னா வந்து அது வந்து அந்த வடை சட்டியில் ஒட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போது மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பானிபூரி வறுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன வடை சட்டி வச்சு அதில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும், வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பானிபூரி கடையில் வாங்கிட்டு வந்ததை போட்டு 1, 2, 3 கூட போட்டுக்கலாம். அது நீங்கள் வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து இருக்குது. இதே மாதிரி நல்லா பெருசாகிற வரைக்கும் பானிபூரி வந்து நல்லா பெருசாகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அதை முன்ன பின்ன தள்ளி விட்டிங்கன்னா அது நல்லா பெருசாகிடும். அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக புஃப்னு ஊதி வந்துடுச்சு. நான் இதை வந்து கடையில் தான் வாங்கினேன். அதை நாங்கள் வந்து செய்யலாம்னு நினச்சோம். பட் அதுக்கு டைம் இல்லை. ஸோ கடையிலேயே வாங்கி பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஒன்று ஒட்டிக்கிச்சு. நான் எடுக்க சொல்ல. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரௌன் வந்த உடனே எடுங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. அதுவும் நல்லா இருக்காது. பாருங்க எவ்வளோ பானிபூரி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இப்போ பானிபூரியில உள்ள வச்சு சாப்பிட்ற மசாலா செஞ்சுக்கலாம். அந்த ஸ்டஃப் வந்து செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி எடுத்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதேமாரி கொஞ்சம் வந்து அந்த பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், ஒரு 1/2 இல்லை 1 வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, ரொம்ப காரம் அதிகமாகிடும். ஒரு ஒரு பிஞ்ச் ஆஃப் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பானிபூரியில் வந்து பானி தண்ணி, அப்புறம் மசாலா குழம்பு, அப்புறம் அந்த ஸ்டஃப்பு, அப்புறம் பட்டாணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது வாங்க மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 2, 3 பானிபூரியை எடுத்து நல்லா உடச்சி ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. எவ்வளோ நல்லா உடச்சி தூளாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும். நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு. இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நாங்கள் செய்ய சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அந்த சவுண்ட்லாம் கேட்க சொல்ல ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களே தான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் மேக் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிட்டுருக்குறாங்க. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமு நான் வீட்டில் பானிபூரி செய்கிறது. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. இதே மாதிரி எடுத்து உடச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போலாம் கடையில் போயிட்டு நம்ம ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டனாலே வந்து குறைஞ்சது வந்து 30, 35 கிட்ட ஆகுது. பட் ஆனால் இப்படி வீட்டில் செஞ்சேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். அதே டைம் வந்து நிறையவும் சாப்பிட்லாம். அன்றைக்கி மட்டும் குறைஞ்சது ஒரு 35லேருந்து 40 பானிபூரி கிட்ட சாப்பிட்டேன். நானே சாப்பிட்டேன்.
என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு 10 தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் வந்து திருப்பியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொரிச்சு, நான் வந்து என்னோட அத்தைக்கும், என்னோட அம்மாச்சிக்கும் கொஞ்சம் குடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னாங்க. இப்ப நான் தான் உடைச்சு போடுறேன் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாரி வந்து ஒரு டிஷ்லாம் வந்து வீட்ல செஞ்சு சாப்பிடுறதுன்றது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாரி பானிபூரி செஞ்ச அனுபவம் இருந்தா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்க்க சொல்ல செம்ம டேஸ்ட்டா, செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாரி வீடியோஸ்க்கும், அதுக்கப்புறம் வந்து புதுசு புதுசான அ டிஷ் செய்யறதுக்கும் எங்க சேனல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்த்தியா இருங்க. எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியா சாப்பிட ட்ரை பண்ணுங்க. வீட்ல செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்க மோஸ்ட்டா. ஏன்னா, அந்த மாரி சாப்பிட சொல்ல நமக்கு வந்து அ எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. பாருங்க பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான பானிபூரி ரெடி. பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.